SSD நேயர்களுக்கு வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம், இந்த போர்டு வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ரெசிடென்ஸ், அதாவது அவர் வீட்டுக்கு போற பங்களாக்கு போற வழி. இப்படியே போனோம்னா KGF ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜுக்கு போற வழி. இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னா உருகம் போஸ்ட் ஆஃபீஸ் வழி. இது பாருங்க, இருக்கிறது வந்து உருகம் போஸ்ட் ஆஃபீஸ். இது வந்து SP ஆஃபீஸ் போற வழி. இது ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜுக்கு போற வழி. SSD நியூஸை பற்றி நெகட்டிவ் கமெண்ட் போடுற யாரை பற்றியுமே SSD கவலைப்படாது. முக்கியமாக இது பணக்காரங்களுக்கு ஜாலரை அடிக்கக்கூடிய சேனலோ இல்லை, பணக்காரங்களுக்கு தொணை போடக்கூடியவங்களுக்கு தொணை போகிற சேனலோ இல்லை. சார், எதையோ நியூஸாக போட்டு காட்டுறீங்க. இங்கே ஒரு பரிதாபகரமான ஒரு நிலை இங்கே இருக்குது. இதனால் இது கொஞ்சம் நியூஸாக பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய முறை பலர் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக சில நண்பர் சொல்லிட்டு இருந்தாருங்க. நமக்கு சமயம் கிடைக்காதனால நாம் இது உள்ள வர முடியல. இப்போ நாம் பார்த்துன்னு இருக்கிறது இந்த இடம் காடு போல இருக்குதுங்க. இந்த காடு போல இருக்கிற இந்த இடத்துக்குள்ள தான் ஒரு துயரமும் இருக்குது. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி லீகலாக மாற்றுவங்கிறவங்களும் இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சது 30க்கு 40 இடம் BGML கொடுத்துருந்தா அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு 50க்கு 60 இடம் பிடிச்சிக்கின்னு நாங்கள் லீகல்னு சொல்லி அதுக்காக போராட்டம் பண்ணக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நிலைமை உள்ள இடங்களை காட்டுறதுக்கான மக்களை சார்ந்தவங்களோ முன்ன வர்றதில்ல. இது பாருங்க, இது வந்து உருகம் போஸ்ட் ஆஃபீஸ். இது வந்து அப்படியே கீழே போனோம்னா உருகம் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி. உருகம் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி. இதுக்குள்ள வந்துட்டு ஒரு பரிதாபகரமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையை பற்றி நாம் உங்களுக்கு காட்டுறோம். இங்கே 57 வயசு மற்றும் 50 வயசு மதிக்கக்கூடிய 2 சகோதரிகள் 3 தலைமுறையாக இந்த இடத்துல வாழ்ந்துன்னு வராங்க. நம்ம காட்டுக்குள்ளே போலங்க, வழி இல்லாதனால இந்த ஒத்தடி பாதைக்குள்ளே போகிறோம். 57 வயசு 50 வயசு உள்ள திருமணமாகாத சகோதரிகள் இந்த வீட்டில் வாழ்ந்துன்னு வராங்க. 3 தலைமுறையாக இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்பா, தாத்தா, அப்பா, அண்ணன், இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வாழ்ந்துன்னு வரோம் சார். இது பாருங்க, இந்த வீடு வந்து எங்களுடைய 3 தலைமுறையாக நாங்கள் இந்த வீட்டில் வாழ்ந்துன்னு வரோம். யார்கிட்டே சொல்லி பார்த்துட்டோம். எங்களுக்கு BGML நிர்வாகம் இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்றது இங்கே இருக்கிற பாருங்க. இந்த இடம் வந்துட்டு போன மாதம் அடித்த காற்று மழையில் விழுந்துருக்குது. விழுந்ததுக்கு அப்புறமா இங்கே இருக்கிற சகோதரர் இந்த ஸ்லாப்ஸுங்க வந்து விழாத இருக்கிறதுக்காக கோளுகளை நட்டு வச்சிருக்கிறார். இந்த கோளுகளை நட்டு வச்சு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு. எந்த நேரமும் இந்த கோள்கள் நகர்ந்தால் இல்லை இந்த ஸ்லாப்ஸ் கொஞ்சம் சரிஞ்சாலும் இது பாருங்க, இப்போவே வந்துட்டு மேலே 3 இன்ச்சுக்கு கேப் விட்டுருக்குது. அப்படியே கீழே கேப் விட்டுருக்குது. இந்த கட்டடத்தை இந்த சப்டி இந்த கல்லுங்கள் தான் தாங்கின்னு இருக்குது. இந்த கல்லுங்க மட்டுமே தாங்கின்னு இருக்கிறதுனால இந்த சப்டி இருக்குது. இந்த அம்மா பாருங்க, இவங்க வந்துட்டு 57 வயசு திருமணம் ஆகாது இருக்கிறாங்க. இன்னொருத்தர் சகோதரியும் காட்டுறோம், அவங்க 50 வயசு சொல்றாங்க. இந்த வீடு வந்து 3 தலைமுறையே வாழ்ந்துன்னு இருக்கிற வீடு. இது இடிஞ்சு விழாதுங்க, அப்படியே பேர்ந்து விழுந்துரும். அந்த சூழ்நிலையில் இருக்குது. BGML அதிகாரிகள் இவங்களுக்கு இந்த மனையை ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றது இவங்களுடைய வேண்டுகோளா இருக்குது. நாம ஒன்றும் 3 கோடி 4 கோடி ரூபாயில கட்டுற சர்ச்சுக்கு ஆதரவா பேச வரல. இல்ல இந்த ஏழை தாய்மாருங்க கிட்ட வந்து வசூல் பண்ணி சாப்பிட வரல. இவங்களுக்காக இந்த வீடு புனரமைப்பு செய்ய, அதாவது ரிப்பேர் செய்யறதுக்கு அனுமதி வழங்கினால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இங்க இருக்கிற இந்த 2 தாய்மார்களுடைய வேண்டுகோள். இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு நாங்க உட்புறம் காட்டுறோம். பார்த்ததுக்கு அப்புறமாவது நாம யாரையுமே கவுண்டர் பண்ண தயாரா இல்லை. ஏன்னா SSD வந்துட்டு நியூஸ் போட்டோம்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய கட்டாயம் இல்லைன்றதுனால 4 நாளா நமக்கு எதிர்ப்பா எவ்வளோ செய்திகள் வந்தாலும் நாம பயப்படுறதில்ல. ஏன்னா கை சுத்தம் வாய் சுத்தம். யாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு நியூஸ் போட்ட அப்புறமா மறுநாள் போய் அப்பாலஜி நியூஸ் போடுற அளவுக்கு நம்ம இல்லை.
அப்பாலஜி எழுதி கொடுக்குற ஆளும் நாம இல்லை. ஆனா பிஜிஎம்எல் நிர்வாகம் இந்த ஏழை குடும்பத்துக்கு ஒன்னும் காசு பணம் கொடுக்கறது வேணாம், இந்த வீடு கட்டிக்கிறதுக்கு ஒரு சின்ன அனுமதி கொடுத்தா பரவாயில்ல. இவங்க கிட்ட பேட்ஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாமே வச்சுன்னு இருக்காங்க. இவங்களுக்கு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த இடத்த நமக்கு தெரிஞ்சது ஏதோ பெரிய கைகள் இந்த இடத்த அபகரிக்கணுன்றதுக்காக இந்த இடத்த இவங்களை விரட்டிட்டு, இங்க இருக்கிற அக்கா தங்கச்சிங்களை விரட்டிட்டு இந்த இடத்த பிடிச்சி ஏதோ பெருசா ஒரு கட்டடம் நிர்மாணம் பண்றதுக்காக இவங்களுக்கு தடை விதிக்கிறாங்க, இவங்களுக்கு இடையூறா இருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்றாங்க. வாங்க இந்த வீடை காட்டுறோம். இந்த வீடு பார்த்ததுக்கு அப்புறமா பொதுமக்கள் கருத்து எந்த நெகட்டிவா இருந்தாலும் எஸ்எஸ்டி வருத்தப்படாது. ஏன்னா அதை பத்தி இப்ப பேச தயாரா இல்லை. எஸ்எஸ்டியை பத்தி குறைவா சொல்றவங்களுக்கும் கமெண்ட் கொடுக்கறதுக்கோ இல்லை மறு செய்தி போடுறதுக்கோ தயாரா இல்லைன்றது மட்டும் சொல்றோம். இந்த குடும்பத்தினுடைய ஏழை குடும்பத்தினுடைய வீடு என்னவா இருக்குதுன்றத தயவுசெய்து நீங்க பாருங்க. உங்க சிஸ்டருங்களா? என்ன வயசுங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு 57 ஆகுதுங்க. உங்களோட பெரியவங்களா? அவங்க பெரியவங்க, எல்டர். அவங்க தான் எல்லாமே எடுத்து செய்யறவங்க. எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுங்க. எங்க பிரதர்ஸ் ப்ரோக்ராம்ல இருந்து எங்க ஃபாதர் ப்ரோக்ராம்ல இருந்து அவங்க தான் எல்லாமே எடுத்து செய்யறவங்க. அவங்க தான். இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் நீங்க எப்படி ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் எல்லாம் இப்போ நீங்க ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணின்னு இருக்கீங்க ரெண்டு பேரும் சிஸ்டருங்க? இப்போ மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றதுன்னு சொன்னா ஏதோ கொஞ்சம் ஃபைனான்ஸ் இருக்குதுங்க, அது கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ரேஷன் நல்லா ப்ரொவைடிங் ஆகுதுங்க, அது கவலை இல்லாத நாங்கள் போயிட்டு. அவரு முரளியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு, ஓன் பிரதர் மாதிரி. அவ்வளோதாங்க சார் நாங்கள் சொல்ல முடியும். அவரு நல்லா சேஃப்டியாகவும் எங்களுக்கு இருக்காரு. அவர் எதனா ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஓடி வந்து அவர் எடுத்து செய்யறாரு. மற்ற ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் கேட்கணும்னா நீங்க அவங்கள தான் கேட்கணும் சிஸ்டர். ஆமாங்க, இவர் தான் ஃபாதர். சதாசிவனுங்களா? சதாசிவம். என்னவா இருந்தாருங்க? என்ன சார்? இவர் என்ன வேலை பண்ணாருங்க பிஜிஎம்எல்ல? இவருங்களா? சீனியர் டிரைவர். சீனியர் டிரைவருங்க. இவருங்க? அவரு அவருக்கும் பிஜிஎம்எல்க்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. அவரு ட்ரில்லிங் ஆபரேட்டரா இருந்தவர். மைனிங் ஆக்சிடென்ட்ல தான் அவரும் இறந்துட்டது. எங்க ஃபேமிலியே இந்த பிஜிஎம்எல்காக ரொம்ப உழைச்சவங்க சார். ஆனா இவங்க எங்களுக்கு எந்த வித பர்மிஷனும் பண்ண மாட்டேன்றாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வருத்தம். தாத்தா சின்னசாமி நயினார், அவங்க சன்னு சதாசிவம் சிடி டிரைவர், மேனேஜிங் டைரக்டருக்கு. அவங்க மகன் சிவநேசன் கோல்கொண்டா ஷாப்டில் வேலை பண்ணுறவர், ட்ரில்லிங் ஆப்ரேட்டர். 75 வருஷமா இருக்கிறோம். 75 வருஷத்துக்கு மேல இருக்கலாம். உங்க பேருங்க? சிவலட்சுமி. சிவலட்சுமி. உங்க சிஸ்டர் பேருங்க? சிவரட்சகி. ரட்சகி. இந்த வீடு இவ்வளவு பாழடைஞ்சு இருக்குங்களா? இதுல எப்படி வாழ்ந்துன்னு இருக்கீங்க? முன்ன அவ்வளோ பாடு கிடையாதுங்க. இப்பதான் தசையில வந்து ஒரு 20 வருஷமா இருக்கலாம். நாங்களே ஓமா ரிப்பேர் பண்ணி இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லை, இப்போதான் நான் தரசையெல்லாம் செய்தது. எப்போ கொடுத்தீங்க? ஒரு 2 வாரத்துக்கு முன்னே, லாஸ்ட் மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ தான் அது எணிஞ்சு விழுந்தது. எப்போ விழுந்ததுங்க? போன மாசத்துல விழுந்தது. அந்த பக்கம் எணிஞ்சு விழுந்தது தான் அது. எப்படி மழையில விழுந்துச்சுங்களா இல்ல? மழையில தான் விழுந்தது அது. காட்டுங்க. மழை விழுந்துச்சுங்களா? எவ்வளவு நாள் ஆச்சுங்க அது விழுந்து? 1 மாசத்துக்கு மேல இருக்கும்.
அது விழுந்த அப்புறமா நீங்க அப்புறம் தான் இது பண்ணுது, இவர்கிட்ட சிஎஸ் கிட்ட ஆர்டர் வாங்கலாம், பர்மிஷன் வாங்கி கட்டலாம் அப்படின்னு செய்தது. இப்போ உங்களுக்கு இது அலாட்டட் வீடுங்களா இல்ல பிஜிஎம்எல்ல கொடுத்துருக்கிற வீடுங்களா? பிஜிஎம்எல்லே தாத்தா வேலை செய்திருந்தது, அப்பா வேலை இருந்தாரு, அதுக்கு பின்னால அண்ணன் வந்தாரு. உங்களுக்கு அந்த இந்த வீடு கொடுத்ததுக்கு அப்போ எதனாவது லெட்டர் எதனா இருக்குங்களா, பேட்ஜஸ் அந்த மாதிரி ஏதாவது? எதுவும் இல்லைங்களா? இல்லை உங்க அப்பா உங்க அண்ணன் வேலை செஞ்சதுக்கான ஆதாரங்க அட்டைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அண்ணன் அப்பா போனது தான் இருக்குது. அப்பா போனது இருக்குது. அவ்வளோதான். ஆமாங்க, 3 தலைமுறையா பாரத் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட்ல தொழில் புரிஞ்சு தன்னுடைய ரத்தத்தையும் வியர்வைகளையும் சிந்தி தங்க வயல் மண்ணில் உழைத்த குடும்பத்தினுடைய நிலைதான் இப்பொழுது நாம எல்லாரும் பார்த்தது. சதாசிவம் சிஎன் அவரு வந்து பிஜிஎம்எல்ல தொழிலாளியா தொழில் புரிஞ்சதுக்கான சான்றிதழ் இது இப்ப நாம பார்த்தது. 1988 வரைக்கும் வேலை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா முதல்ல அவருக்கு அப்பா சதாசிவம்ன்றவருக்கு அப்பா வேலை பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறமா சதாசிவம் செஞ்சிருக்கிறார். பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் இறந்ததுக்கான சான்றிதழ் நம்ம காட்டியிருக்கிறோம். அவருக்கு அப்புறமா எஸ் சிவநேசன் அப்படின்ற ஒருத்தர் வேலை பண்ணியிருக்கிறாரு. பிஜிஎம்எல் ஏற்பட்ட பெரிய விபத்துல அவர் அகால மரணம் அடைஞ்சிருக்கிறார். அவர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பிஜிஎம்எல் ப்ரொடக்ஷன் நிறுத்தினதுக்கு அப்புறமா இந்த அக்கா தங்கைங்க 2 பேரும் இந்த வீட்டிலேயே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இது ஒரு 20-22 வருஷமா இவங்க இந்த வீட்டிலே தான் வாழுறாங்க. ஆனா இவங்களுடைய சரித்திரம், இந்த வீடு 75 வருஷமா அவங்க வாழ்ந்துன்னு இருக்கிறதா சொல்றாங்க. 75 வருஷம் வாழ்ந்து வந்து 3வது தலைமுறையா இன்னைக்கு ஆதரவற்ற நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். இது பாருங்க, இந்த இடம் வந்து போன மாசம் நடந்த காற்று மழையினால இந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் விழுந்திருக்குது. நல்ல வேளை இவங்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடக்கல. மீண்டும் இங்க இருக்கிற சமூக சேவகர்கள், சமூக சேவை செய்யும் நண்பர்கள் பிஜிஎம்எல் நிர்வாகத்தை அணுகியிருக்கிறாங்க. சார், இந்த மாதிரி இவங்க பிஜிஎம்எல் தொழிலாளிங்க, இந்த வீடு இந்த நிலைமையில இருக்குது, கட்டி கொடுங்க, கட்டி கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்த பிஜிஎம்எல் நிர்வாக அதிகாரிகள் கட்டிக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்த சில நாட்கள்ல இந்த இடத்த யாரோ அபகரிக்கணுன்ற முயற்சியோட இவங்களுக்கு மறுசீரமைப்பு, இந்த கட்டடத்தை வீடை வந்து மறுசீரமைப்பு செய்ய அனுமதி கொடுக்க கூடாதுன்னு தடை நோண்டி விட்டதுனால இது பெரிய இடங்க. இந்த பெரிய இடத்த வந்து அபகரிக்கணுன்றதுக்காக இவர்கள் அந்த காலத்துல இருந்த என்சிசி ரூம், இது என்சிசி ஆபீஸ் பக்கத்துல இருக்கிறது இவங்களது வீடு. இந்த வீடு இந்த கட்டட இந்த காம்பவுண்டை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக யாரோ சிலர் இவங்கள இங்க இருந்து காலி பண்ணிட்டு விரட்டி அடிக்கணுன்றதுக்காக இந்த வீடு புனரமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காத வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மனிதாபிமானம் இல்லாத மனிதர்களால் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஏழை தாய்மார்களின், ஏழை சகோதரர்களின் வீட்டினுடைய நிலைமையை நாங்க உட்புறம் காட்டுறோம். உட்புறம் போய் பாருங்க. இது மனிதர்கள் வாழும் இடமல்ல அப்படின்னு தான் நாம சொல்லலாம். எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறாங்க. இந்த வீடு பாருங்க. தயவு செய்து தங்க வயல்ல நிறைய அதிகமான அளவில் தானியங்க இருக்கிறாங்க, டொனருங்க இருக்கிறாங்க. யாராவது மனிதாபிமான உள்ள மனிதர்களால் இந்த ஏழை சகோதரிகளுக்கு உதவி செய்தால் நலமாக இருக்கும் என்று எங்க சார்பில் மட்டும் இல்லைங்க. இது பாருங்க, இவரு சதாசிவன், இவர் பேரை சொன்னாவ அந்த காலத்துல பிஜிஎம்எல்ல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றாங்க. டிரைவர் சதாசிவம், அவர் மகன் சிவநேசன். இவர் வந்து பிஜிஎம்எல்ல நடந்த விபத்துல இறந்திருக்கிறாங்க. இவங்க 3 தலைமுறை ஆண் தலைமுறைகள் இந்த வீட்டை பாதுகாத்து வந்திருக்கிறாங்க. ஆண் தலைமுறைகளும் ஆதரவற்ற நிலை இருப்பதால் இந்த வீடு சிதிலமடைந்து இருக்கிறது. தயவு செஞ்சு இதுக்குள்ள அரசியல் செய்யாம, இந்த ஏழை தாயமார்களுக்கு இடையூறு செய்யாமல், இவங்களை பாருங்க, அந்த அக்கா தங்கச்சிங்க எந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள சோக நிலையில், துயர நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு. சதாசிவம் இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா?
அல்லது பிஜிஎம்மில் நடந்த விபத்தில் மரணமடையாமல் சிவநேசன் இருந்திருந்தால் இந்த இரு சகோதரிகளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா அப்படின்றது தான் கேள்வி. தயவு செய்து இந்த வீடு கற்றுக் கொடுக்க யாராவது முன்ன வரணும்னு வேண்டும். இது வார்டு நம்பர் 6க்கு உட்பட்ட பகுதி. மீண்டும் மீண்டும் காட்டினு இருக்கக்கூட நமக்கு கூட வெறுப்படையுதுங்க. ஏன் அப்படின்னா பணக்காரர்களுக்கு துணை போகும் தரகர்களின் நடுவில் இப்படிப்பட்ட ஏழை குடும்பங்களும் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் துயரமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாருங்க, இந்த கோலை நட்டை வச்சு இந்த ஸ்லாப்ஸை நிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த கோலுக்கு எவ்வளவு நாள் வலு இருக்கும்ன்றது தான் நம்ம இப்போ யோசிக்கணும். தயவு செய்து பிஜிஎம்எல் நிர்வாகம் இவங்கள மறுசீரமைப்பு இந்த வீட்டை செய்யறதுக்கு அனுமதிக்கணும். அல்லது இந்த 6வது வார்டில் இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு சீரமைத்து கட்டி கொடுக்க யாராவது தானிகள் முன்ன வரணும் அப்படின்றது இங்க இருக்கிற பொதுமக்கள் கருத்து. தயவு செய்து போதும். பிஜிஎம்எல் ஏரியாவில் இருக்கிற ஏக்கர் நிலத்துங்களை லூட்டி அடிச்சுன்னு இருக்கிறீங்க. இந்த ஏழப்பட்ட குடும்பத்தை வாழ வைங்க. இதையும் கெடுத்து இவங்களை விரட்டிட்டீங்கன்னா இந்த 2 அக்கா தங்கச்சிங்க நடுத்தருக்கு வந்துருவாங்க. எங்க தான் போய் நிற்பாங்க? இவங்களும் தொழிலாளர் குடும்பம். பிஜிஎம்எல் மண்ணிற்காகவும் தங்கத்திற்காகவும் உயிர் தியாகம் செய்த 3 தலைமுறைகளின் வாரிசுகள் இந்த வீட்டில் சோக நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மனவேதனையாக இருக்குது. இதுக்குள்ள இப்போ உடனே கமெண்ட் போட வந்துருவாங்க நிறைய பேர். நீ கிறிஸ்துவ துரோகி, இந்து துரோகி, முஸ்லீம் துரோகின்னு கமெண்ட் போட வருவாங்க. யார் கமெண்ட் போட்டாலும் கவலை இல்லை. இந்த லீகலா இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கள வெரைட்டி அடிச்சுட்டு இல்லீகலா ஒரு கட்டடம் நிர்மாணம் பண்ணணுன்றதுக்காக பெரிய முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. தயவுசெய்து இந்த ஏழை தாய்மார்களுடைய வயிற்றுல மண்ணடிக்காதீங்க. பிஜிஎம்எல் நிர்வாகம் இவங்க இந்த பழமை வாய்ந்த 75 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஏழை குடும்பத்தை வாழ வைக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக நாம வேண்டுகோள் வைக்கிறோம். அதே போல யாராவது டோனருங்க இருந்தீங்கன்னா, தானிகள் இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த ஏழை தாயர்மார்களை அல்லது இந்த ஏழை குடும்பத்தை, இந்த ஏழை அக்கா தங்கைகளை, அனாதிகளாக விடப்பட்ட அக்கா தங்கைகளை வாழ வைக்க, அவர்கள் வாழ இந்த வீடை புனரமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது கருத்து. நன்றி, வணக்கம்.